இட்ஸ் அபவுட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சம் பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அசீம் அவர்கள் ஒரு பரபரப்பாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ கரூரில் நடந்த சம்பவம் பற்றியும் விஜய் அவர்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டும் அவர் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துருவோம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கரூரில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் மூச்சு முட்டை கஷ்டப்பட்டுட்டு இருந்தது நீங்கள் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க? கரூர்லேருந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு கால் கூடயா வரல? நீங்கள் வந்து திரும்பவும் வரணும்னு தோணலையா? திருச்சியில் ஏர்போர்ட்டில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, 30 பேர் இறந்துருக்காங்களே சார் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் அதை காதில் கூட வாங்காமல் போனீங்களே, அது ஏன்? நீங்களாம் என்ன ஒரு தலைவர்? ஸோ தலைவரை விடுங்க, நீங்கள்லாம் ஒரு என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்காக தானே அங்கே எல்லாருமே வந்து வந்தாங்க. குழந்தைகள் முதற்கொண்டு, பெரியவங்க முதற்கொண்டு, கர்ப்பிணி பெண்கள் முதற்கொண்டு வராங்களே. ஸோ அந்த குழந்தை உங்களுக்கு என்ன ஓட்டு போட போதா? அது ஏன் வந்து அங்கே மிதிப்பட்டு சாகணும்? ஸோ அவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களுக்காக தானே அவங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறமா உங்களுக்கெல்லாம் இதை பற்றி சுத்தமாக கவலையே இல்லை. 4 நாள் வேணுமா உங்களுக்கு இதை பற்றி வந்து பேசுகிறதுக்கு? ஸோ உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்கிறீங்கள, ஆனால் சொல்லப்போனால் நீங்கள் தான் வந்து ஒரு விர்ச்சுவல் வாரியராக இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ இந்த ஆட்சியை பற்றி நீங்கள் கண்டினியூவாக குறை சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அந்த ஆட்சி தான் வந்து அன்றைக்கி கரூர் மக்களுக்காக வந்து நின்னாங்க. ஸோ சிஎம் உடனே வந்து அந்த இடத்துல போய் அந்த இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கும்போது கூட வந்து அவர் சொன்ன ஒரே விஷயம், அரசியலாக நான் அதை பார்க்க விரும்பலை, பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்காக வந்து நான் பார்க்கணுன்னு தான் இப்போ வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். துணை முதலமைச்சரும் அதுதான் வந்து சொன்னார். நீங்கள் குறை சொன்ன அந்த ஆட்சி தான் அவங்களுக்காக வந்து நின்னாங்க அன்றைக்கி. அதே மாதிரி 28,000 பேர் கூடின இடத்துல ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உங்களால் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியல. சிஎம் ஆகணும் ஒன்று பகல் கனவு காண்றீங்களா? இத்தனை கோடி பேர் மக்களை வந்து நீங்கள் எப்படி வந்து காப்பாற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் யாருமே வந்து வாயை திறக்கலை. ரஜினி சார், கமல் சார் மட்டும்தான் வந்து ட்வீட் போட்டாங்க. மற்ற யாருமே வந்து வாயை திறக்கலை. அதுக்கான காரணம், நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் ரசிகர்கள் நம்ம படத்துக்கு வராமல் போயிட்டாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க போடலையே என்னன்னு தெரியல. அதேமாரி ஒரு டேரக்டர்ஸ் கூட வந்து யாருமே வந்து அது வீடியோ வெளியிடலை இதை பற்றி. ஸோ விஜய் தப்புன்னு தெரிஞ்சும் வந்து நீங்கள் அதை வெளியிடுறதுக்கு வந்து நீங்கள் பயப்படுறீங்க. நீங்கள்லாம் என்ன ஒரு திரையில் மட்டும்தான் வந்து ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கொஷின்ஸ் எழுப்பியிருந்தார். அதுக்கப்புறமா இப்போ நான் போடுற வீடியோவுக்கு கூட நிறைய பேர் வந்து பேடாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி விஜய் அவர்கள் உங்களை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, அந்த கொரோனா காலத்தில் நீங்கள் கோமாவில் இருந்தீங்களான்னு தெரியல. ஸோ உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லுவேன். வேணாம், ஆனால் நான் வந்து ரொம்ப மன உளைச்சலில் இதை வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அவர் வந்து இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், போட்டுறட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சென்டென்ஸை சொல்லி அவர் அந்த வீடியோ வந்து முடிச்சதை வந்து பார்க்க முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து அசீம் அவர்கள் விஜய் மேலே வச்ச அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கள். ஸோ இதே மாதிரி ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.